अभी ले जाओ. अरे बाप रे அங்க போட்டோ எடுக்கணும். இதோ எடுத்துட்டு இருக்கானே செல்ஃபி. இல்ல வேண்டாம். This vertical no problem. Why? Hey guys, welcome back to my YouTube channel Number Plate and this is Gautam here. Day 2ல இருக்கோம். இந்த சைடு திருப்ப வேண்டாம். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா அம்ரித்சர் போகிறோங்க. ஒரு 4 மணி 3:15க்கு 4 ஆரம்பிச்சு எழுந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு ரூமை ஃபுல்லாக நாங்கள் நேற்று நைட்டு எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நம்ம கோல்டன் டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம டல்ஹவுசியில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இதில் ஜென்ரலாக எல்லோரும் ஸ்ரீநகர் போனவங்க வந்து வேறு ரூட்டில் போவாங்க. பத்தன்போத் தாண்டி என்ன ரூட்டுன்னு தெரியல. ஜென்ரலாக எல்லோரும் போகிற ரூட் ஹைவே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பட் நாங்கள் அந்த ரூட்டில் போகல. நாங்கள் வந்து டல்ஹவுசி வழியாக ஸ்ரீநகர் போய் ஜாயின் ஆகிறோம். ஏன் நாங்கள் அப்படி போகிறோன்றது வந்து நீங்கள் Day 3 வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம கோல்டன் டெம்பிள் பார்க்க போகிறோம். அண்ட் வாகா பார்டர் ட்ரை பண்ணலாம். அந்த சைட் போக முடியுமான்ட்டு ஏன்னா டைம் இருக்கான்றது தெரியல. எங்கேயாச்சும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா டூ ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம். அங்கே தான் வந்து அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமாக வரும். யூடியூப்பில் அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அண்ட் இந்த ஃபுல் சீரீஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்களும் இன்கேஸ் சண்டிகர்லேருந்து நீங்கள் உங்கள் லடாக் ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா என்னோடய சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ செப்டம்பர் எண்டில் வந்து என்னோடய ட்ரிப்பை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேக்கு வந்து நான் ஃப்ளைட்டில் வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இதில் ட்ரோன் வச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்காகவே வந்து இந்த பேக் எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைனா எடுத்துகிட்டே வந்திருக்க மாட்டேன். ஸோ இது நம்ம பைக்கில் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியாது. நான் ஆல்ரெடி நம்மகிட்ட இது ட்ரை பேக் இருக்குது. ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஸ்டே பண்ணுற ஹோட்டல்லே இருக்கிற பாய்ஸை வந்து பிடிச்சாச்சு. இது நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 12 நாள் கழிச்சு நான் இதே ரூமுக்கு வருவேன். அப்போ என்கிட்ட இதை கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் டோன்ட் வெரிவோ நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் சாட்சி. இந்த பேக்கை கொடுத்துட்டு போகலாம். ஸோ அதுவும் இது ரொம்ப குவாலிட்டியான பேக்லாம் இல்லைங்கிற மாதிரி வீட்டிலே இருந்த ஒரு பேக்கு மிஸ் ஆனால் கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை. வேறு ஏதாவது ஒரு பேக்கை வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம சண்டிகர் வர பிளான் இல்லைனா ஓகே இந்த பேக் போயிட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த பேக் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஜஸ்ட் ட்ரோன் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு தான் இந்த பேக்கு. October 9 பிக்கப். October 9 டீக்கே. ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகிடுச்சு ஈஸியாக. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு டீ கடை, அதுக்கப்புறமா 3.5 மணி நேரத்தில் நம்ம வந்து கோல்டன் டெம்பிள் போயிடுவோம் அம்ரித்சர். ஆனால் என் வண்டி பார்த்திங்களா என்னென்னலாம் மாட்டி வச்சுருக்கேன். டேங்க் பேக்கு புதுசாக வாங்கினது, ட்ரை பேக் அண்ட் டாப் பேக். ஸோ அவ்வளோதான். சின்னோண்டு இடம் தான் நான் உட்காரத்துக்கு. இது எப்படி தான் உட்காருவேன்னு தெரியலையே. அரே ஓஹோ நாயெல்லாம் விட மாட்டேங்குதுங்க. எல்லாம் ரவுண்டு கட்டுறாங்க. ஸோ 2 அட்வென்ச்சர் என் கூட இந்த ரைடில் வந்து ஆனந்த் ப்ரோ இருப்பார். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்துட்டதுக்கப்புறமா ரோஸ் பஞ்சாப் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே இந்த டர்பன் தான் இருப்பாங்க. கோகோ-கோலா ஆடு கூட இங்கே இருக்கிற கடையில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே ரைடு. ஸோ நல்லா காலைல சீக்கிரமாக ஏஞ்சி நாங்கள் வேகமாக கிளம்பிட்டோம். அண்ட் சைடில் சன்ரைஸும் ஆச்சு. அண்ட் கலரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு எல்லோ சன் எங்களுக்கு தெரிஞ்சது. சூப்பராக இருந்ததுங்க. ஸோ மார்னிங் நீங்கள் எப்போவுமே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே சைடில் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு ஃபீல், ஒரு குட் வைப்ஸ் இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் லைட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. இங்கே செமையாக இருக்குல்ல ஃப்ரேம். இடத்துல ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஸ்டோனில் வருது. இன்னும் இது கொஞ்சம் நேரத்தில் இது போயிடும் இந்த லைட்டு. ஸோ நல்லா நாங்கள் 2 பேரும் இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி நின்னோம். எப்போ மேலே ஏதோ இண்டிபெண்டன்ஸ் டே படத்தில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெறும் ஆனந்த் ப்ரோ ப்ளாக் பண்ணிவிட்டு ரயில் லைனில் கூட சொல்லணும். ரெயின் லைனர்ஸ் போட்டுடலாம் ப்ரோ. ரெயின் லைனர்ஸ் போட்டுடலாம். மொரட்டு மழை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே கிளம்புனா உடனே கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ரெயின் கேஸை போடுவோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் கேள்விப்பட்டோம் தான் சண்டிகர் பக்கம் வந்து செம்ம மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஸோ கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சரியான மழை வரும்போது நல்ல மழை. ஸோ மழை முடிச்சுட்டு வந்திருக்கேன். என் கேமரா கியர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து நான் டேங்க் பேக்லேயே வச்சுட்டேன். ஏன்னா கோப்ரோவோட அந்த இந்த கேஸ் இதோ
இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ இதை நான் எடுத்துகிட்டு அப்படியே மழையில் ஓட்டினேன்னா இந்த லடாக் ரைடில் ஃபஸ்ட்டு டேயில் கேமராவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சேஃபர் சைடு உள்ளே வச்சுட்டேன். இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆடியோ இல்லாமல் நான் வேணால் வ்ளாக் பண்ணலாம். ரெயின் கியர்ஸ் புதுசாக இந்த வைட்டர் அது போட்டோம். ஸோ இங்கே வந்து அவங்க ஒரு பாக்கெட் மாதிரி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு ஜிப்புன்னு வச்சுருக்காங்க. இது வந்து வெண்ட்டு ஒருத்துக்கான். ஸோ இப்படி காற்று போய்ட்டு அந்த சைடில் வரத்துக்கான். பட் இங்கேருந்து தண்ணி லீக் ஆகுது, என்னென்னு எனக்கு தெரியல. நானும் எங்கேருந்துடா லீக் ஆகுதுன்னு பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இந்த சிப்பு எங்கள் 2 சைடில் வச்சாங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி வேறு இருக்குது முன்னாடி. அமிர்தசர் வந்தாச்சு. அப்படியே டப்புன்னு வந்துட்டோம் பார்த்தீங்களா. நல்லா மழைங்க அமிர்தசர். ஆனால் கிட்ட வரும்போது மழை இல்லை. இங்கெல்லாம் மழை பெஞ்சு நின்று இருக்கு போல். இப்போ தான் நான் வந்து என்னோடய மோட்டோ வ்ளாக் செட்டப்பே நான் எடுக்கிறேன். லோக்கல் பாய் மாதிரி வந்திருக்காரு, ரெயின் ஜாக்கெட்லாம் போட்டு தலைவர். இது நம்ம இன்றைக்கி நைட்டை எடுத்து பார்க்கலாம் இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இல்லையான்ட்டு. பட் நல்லா சாலிடாக தான் இருக்குது. தண்ணி பாருங்கள், அப்படியே ஒரு ட்ராப்புடும் உள்ளே போல். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த தலையில் அந்த ஒரு டர்பன் துணி மாதிரி கட்டியிருப்பாங்க. என்ன ரீசன்னா ஆக்சுவலாக எல்லாருமே லாங் ஹேர் வச்சுருப்பாங்க. எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. பட் ஆனந்த் ப்ரோ தான் சொன்னார், சின்ன வயசுலேருந்து அவங்க முடியே வெட்ட மாட்டாங்கன்ட்டு. ஸோ நல்லா நிறையா லென்த் வளர்ந்துரும்ல. ஸோ இது அவங்களோட ட்ரெடிஷன். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. கோல்டன் டெம்பிள் 6 கிலோமீட்டர்ஸ். எப்படா செம்ம பெரிய டூம் டாடே. பஞ்சாப் போலீஸ். நடுவில் கேப் இருக்கா, மழை பெஞ்சா கூட இங்கே நிற்க முடியாது போல். ஆமாங்க, இந்த டெம்பிள் மேலே இருக்கிற அந்த ஒரு குளோப் வந்து ஃபுல்லாகவே கோல்டாம். ஸோ அதான் கோல்டன் டெம்பிள். எனக்கும் ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் எப்போதுமே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பஞ்சாபில் இருக்கிற சீக்ஸ் எல்லாருமே தலையில் ஒரு சீக்ரெட் டர்பன் கட்டியிருப்பாங்க. ஸோ அது போட்டு அவங்களால ஹெல்மெட் போட முடியுமா? அண்ட் அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குமா? கோல்டன் டெம்பிள் வந்தாச்சு. குருகிராம் சாஹிப். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருக்கேங்க. ஸ்கூலில் ஹிஸ்ட்ரியில் வரும். ஜாலியன்வாலா பாக் மேசக்கர் அதை பற்றி ஒரு கொஷின் கேட்பாங்க 10 மார்க்ஸ்க்கு. என்ன ஆச்சுது? டெம்பிள் பார்க்கிங்க, டெம்பிள் பார்க்கிங், கோல்டன் டெம்பிள். ஏதோ ஹே நஹி ஹே ஹே அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கேன். ப்ரோ இதான் ஜாலியன்வாலா பாகா? நான் நோ ரூம் கொஞ்ச நேரத்தில் உள்ள என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆனக்கப்புறமா ஒரு டிஃப்ரெண்ட் வைப் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பிளேஸ் பாருங்களேன் நீங்களே, இந்த மாதிரி வித்தியாசமாக இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் இந்த சவுத்துலேருந்து மேலே வரும் இந்த மாதிரி ஒரு பழைய காலத்தில் ஒரு செட்டப் மாதிரி, ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு செட்டு போட்ட மாதிரியே இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது. அண்ட் எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே பைக் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அதனால் எங்கே பார்க்கிங் சொல்லி விசாரிச்சுட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ளே போயே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் முடிவு எடுத்தேன். ஏன்னா ஆக்சுவலாக இது சும்மா அப்படியே ஜஸ்ட் வெளில பார்த்துட்டு போயிடலான்ட்டு தான் என்னோடய பிளான். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உள்ளே போகணுன்ட்டு எனக்கே தோணுச்சு. ஸோ பைக்லாம் பார்க் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் அங்கே வச்சுட்டு சேஃப். பர்டிகுலர்லி இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிச்சிட்டே இருந்தாருங்க, பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஒரு சின்ன அந்த கிளாத்து தான் எடுத்திருந்தார், அந்த சீக்ரெட் கிளாத். பட் நல்லா இருந்தது எனக்கு அந்த ஃப்ரேம். அதனால தான் ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்தேன். அரே பாப்பே, कैप उतारो फिर लगाएंगे सर। थोड़ा उसको हाथ लगाना, आपकी कैप को हम नहीं हाथ लगाएंगे। ஸோ அந்த தலையில் சீக்ரெட் கிளாத்தை போட்டுட்டு நாங்களும் உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். ஸோ ஆனந்த் ப்ரோ கிட்ட இன்ஸ்டா 360 கொடுத்துட்டேன், நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க போதுன்ட்டு. அண்ட் எஸ், ஜாலியன்வாலா பாக் இங்கே தாங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து சுட்டு தள்ளாங்க பிரிட்டிஷ். கோல்டன் டெம்பிள் உள்ளே போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு ஹாப்பனிங் பிளேஸ். மும்பை பெங்களூரில் இருக்கிற எம்ஜி ரோட் மாதிரி தெரியுது. இங்கே அவங்க வண்டி விடல, அதனால் நல்ல விஷயம். இல்லைனா செம்ம டிராஃபிக்காக இருந்திருக்கும். இப்போ நாங்களே வந்து பைக் பார்க்கிங் பார்த்திங்கன்னா சைடில் பெரிய 2-3 ஃப்ளோர் வச்சு அங்கே தான் எல்லாம் பைக்கு கார் எல்லாத்தையும் விட்டுட்ருக்காங்க. சின்ன வயசு ஹிஸ்ட்ரியில் படித்ததெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை வச்சுன்னு போயிட்டுருக்காரு. அங்கேயே ஒரு நாயை பார்த்துச்சு. அப்படி சூப்பராக இருக்கு. ஸோ
ஸோ நாங்கள் ஃபுல் ரைடிங் கியர்ஸில் இருக்கனால எங்களால் உள்ளே போக முடியல. ஏன்னா ஆனால் இவர் என் கூட பைக்கில் தான் வந்தார். ஆக்சுவலாக எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வெறும் காலில் இங்கேயே ஆரம்பிச்சாச்சு. நம்ம கிட்ட இருக்கிற கியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, நம்மளால் அப்படி வச்சுட்டு வர முடியாது. கிட்னா வாகா பாடு தோ எவ்வளோன்னு கேளுங்க சும்மா. ஆக்சுவலாக இங்கேருந்து பாகிஸ்தான் பார்டர் ரொம்பவே கிட்ட. ஸோ அந்த வாகா பார்டருக்கு வந்து தனியாக நிறையா பேர் வந்து நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பீப்புள் நிறையா பேரை பார்ப்பீங்க. அண்ட் ஹியர் இட் இஸ் ப்ரூ. ஸோ இதுதான் கோல்டன் டெம்பிள். பயங்கர புனிதமான இடம் அது, சீக் அவங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கான பிளானே இல்லைங்க. என்னோடய ரைட் ட்ரிப்பில் அது ஐட்னரியிலே இல்லை. பட் ஆனந்த் ப்ரோ தான் வாங்க ப்ரோ போகலாம், இந்த இடத்துல கண்டிப்பாக பார்த்துட்டு போகணுன்னாரு. ஸோ அதை பற்றி ஒரே ஒரு வீடியோ பார்த்தேன். அதுலேருந்து நான் இங்கே போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்களோட கல்ச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜனும் வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த கோல்டன் டெம்பிள் இந்த லேக் நடுவில் இருக்கும். ஸோ அதில் வந்து 4 சைடுமே டோர் இருக்குமா. அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜன் எல்லா பீப்புளும் வெல்கம் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்றத காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துக்கு ஆனந்த் ப்ரோ முன்னாடியே வந்திருக்காரு. ஸோ அதனால் அவரை கேட்கலாம், அவருக்கு இன்னும் நல்லா இந்த இடத்த பற்றி தெரியும். இந்த இடம் வந்து ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்த இடம். மேபி ஹிஸ்ட்ரியில் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. ஸோ த பிரிட்டிஷர்ஸ் கில்ட் அரௌண்ட் 200 people at a single shot, கன் ஷாட்டில். ஸோ இந்த இடம் இது. ஸோ இது சீக்ஸோட வந்து இட் இஸ் அ ப்ரிவிலேஜ்டு பிளேஸ் ஃபார் தம். நமக்கு எப்படி கோயிலோ அவங்களுக்கு குருத்வாரா. ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் கிச்சன் இன் ஏஷியா. எப்போ பார்த்தாலும் வந்து சமைச்சிட்டே இருப்பாங்க. யார் வேணால் சமைக்கலாம், யார் வேணால் சாப்பிட்லாம். ஸோ யூ ஹாவ் அ குட் ஃபுட் அண்ட் அ குட் வைப் ஹியர். யூ சீக் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த குருத்வாரா அண்ட் யூ லீட் அ குட் லைஃப். சிங் இஸ் கிங் ஆல்வேஸ். எப்போவுமே யூ சி சிங் பீப்புள் வந்து தே ஹாவ் அ குட் ஹார்ட். யூனோ ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு இடத்துல நின்னா கூட, நேற்று கூட நாங்கள் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வந்து வண்டி நிப்பாட்டினோம். ஸோ இட் டிடன்ட் ஈவன் டேக் மணி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யூனோ ஜென்யூன் கேரக்டர் அவங்களுக்கு. ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகம். அண்ட் த திங் இஸ் தட் ஃபுட்டு நல்லாயிருக்கும் இங்கே. யூ கெட் தட் மசாலா பூரி, அதுக்கப்புறம் யூனோ அந்த பன்னீர், அந்த மாதிரி வெரைட்டியான ஃபுட்ஸ் வந்து இங்கே யூ கேன் டேஸ்ட் இன் அம்ரிஸ்டர். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி a குட் பிளேஸ். இந்தியாவில் நிறைய பார்க்க வேண்டிய இடத்துல இது ஒரு முக்கியமான இடம். இது உள்ளே போகணும். ஆக்சுவலி நம்ம உள்ள லேக் நடுவில் இருக்கும் டெம்பிள். அது நம்ம வேணால் கிளாக் ரூமில் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் போகலாம். ஆனால் நீ எல்லாத்தையும் ஆகணும். கஷ்டமான விஷயம் என்னென்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னால் உள்ளே போக முடியல. ஏன்னா ஃபுல்லாக ரைடிங் கியர்ஸில் இருக்கேன். ஆல்ரெடி பைக்கில் நிறையா திங்ஸ் வச்சுருக்கோம். அது சேஃபாக இருக்காதுன்னே தெரில. ஸோ நம்ம பூட்ஸ் வேறு போட்டிருக்கோம், அதையும் டப்புனா ஒத்துட்டு போக முடியாது. ஸோ இங்கே நீங்கள் வரீங்கன்னா ஒன்று காரில் இருந்தீங்கன்னா அப்படியே திங்ஸ் அதில் வச்சு நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி போங்க. ஆக்சுவலி மஸ்ட் விசிட் பிளேஸ் தாங்க இந்த கோல்டன் டெம்பிள். உள்ளே ஃபுல்லாக கோல்டு தான் மேலே அந்த இடம். அண்ட் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் சீக் பற்றி. இப்போ நம்ம மாஸ்க் கோவில் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல இவங்க கல்ச்சரில் வந்து குருத்வாரான்னுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் சீக்ஸ்க்கு இது. இதை பற்றி நான் நெட்டில் நிறையா படித்தேன். அண்ட் போகிற வழியில் நிறையா ஷாப்ஸ் இருக்குங்க. லஸ்ஸி, சாட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். பெரிய பெரிய சொம்புல தயிர்லாம் தருவாங்க, லஸ்ஸிலாம். ஸோ உங்களுக்கு அது பிடிக்குன்னா சாப்பிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம். ஸோ இதாங்க சீக்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க. இந்த டர்பன், இந்த ட்ரெஸ், அப்புறம் ஒரு சைடில் ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, ஒரு வால் வச்சுருப்பாங்க. எல்லாருமே இது வச்சுருப்பாங்க. ஜென்ரலாக ஒரு ஐடி பீப்புள் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க கூட பேண்ட்டில் சைடில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களோட கஸ்டம் இது. அண்ட் ஆல்சோ அவங்களோட ரிலீஜனில் வந்து 100 ரூபா நீ சம்பாதிச்சேன்னா அதில் ஒரு 20% வந்து நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும், தானமாக நீங்கள் பண்ணணும். ஸோ அதுதான் அவங்க கல்ச்சர். அண்ட் யாருமே பெக் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் இருக்குது. நானும் போகிற வழியில் எங்கேயுமே நான் யாரையுமே பார்க்கல இந்த மாதிரி பெக் பண்ணுற மாதிரி. ஸோ பக்கத்துலேயே தான் வந்து வாகா பார்டர் இருக்குது. ஸோ வாகா பார்டர்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்கும்போதே சரி நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரலாமே, கிட்ட தானே இருக்குன்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போகும்போது ஒருத்தர் தமிழ் இங்கே டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்த உடனே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னமோ தெரிலங்க, நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1:30-2 மணிக்கு போனோம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருங்க ஒரு 1/2 1 ஹவரில் தரப்போம், அப்போ தான் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு. இங்கே போகிறீங்கன்னா ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமில் தான் அந்த மார்ச்
உள்ள ஒரு ஷோ மாதிரி பண்ணுவாங்க. டெய்லியும் அது ஒரு டைமில் தான் நடக்கும். ஸோ அந்த டைம் போனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மற்ற எல்லா டைம்லேயும் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் இங்கே நின்ன உடனே எல்லோரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா லோக்கல் க்ரௌட் எல்லோரும் எங்கள் வண்டி, எங்கள் காஸ்டியூம்லாம் பார்த்து உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நிறைய பேர் இந்தியன் ஃப்ளாகு, இந்தியன் கேப்பு இது வச்சு அப்படியே தேசப்பற்று உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்றுருந்தாங்க. அங்கே ஒரு பையன் என் சேனல் பேர் நம்பர் பிளேட்னா என் வண்டி நம்பர் பிளேட்டை அடித்து பார்த்துருந்தான். அதுக்கப்புறம் தான் நம்பர் பிளேட்டு நடுறான்னு சொல்லி சொன்னேன். இதோ எடுத்துட்டு இருக்கானே I got செல்ஃபி. a flag. இல்ல வேண்டாம். This vertical, no problem. Why? All tourists complete, sir. Why? I'm not going inside. Going inside I'm the not going border. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ गलाव में पानी आ गया ஏன் அடிக்கிற, எனக்கு தேவையில்லை அப்படின்னா வந்து நம்மளாம் இந்தியன் தானே, இது கூட அடிக்க மாட்டியா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னமோ என்ன மூட்டில் இருந்தான்னு தெரிலங்க. சரி நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாரு அங்கே வெளில இருந்த ஆர்மி பர்சன். அவர் பேர் என்னன்னு தெரில. சரி நாங்கள் ஹாப்பியாக உள்ளே போனோம். உள்ளே போனால் அங்கே டோல் இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். நம்ம பார்டரை பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட் நாங்கள் பே பண்ணோம். ஏன்னா யாருமே இல்லை, எங்களுக்கு புரியல. ஆக்சுவலாக நாங்கள் போனதே வந்து சாட்டர்டே. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் ஒரு 6 மணி ஒரு 5 மணிக்கு வந்தால் தான் வந்து அந்த ஷோ நடக்கும் அப்படின்னாங்க. அடாப்பா எங்களை அது வரைக்கும்லாம் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி வந்ததுக்கு வந்துட்டோம். அப்படியே அங்கே ஆர்மியான் கூட ஒரு பேச்சு கொடுத்துட்டு இங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு. அங்கேயே எங்களுக்கு தெரியுது பாகிஸ்தான் பார்டர். ஸோ நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் அவங்க ஒரு ஃப்ளாக் வச்சுருப்பாங்க. அந்த போஸ்ட் உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து. அஸ் யூஷுவல் நம்மளோட மைக் ஏதோ பிரச்சனைங்க. ஸோ நான் என்னெல்லாம் பேசுகிறேனோ அது எதுவுமே என்கிட்ட கேட்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு எடிட்டிங்கில் தான் தெரிஞ்சுது. ஸோ ஆக்சுவலாக இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டல்ஹவுசி போகிறோம். ஸோ டல்ஹவுசின்றது நம்மளுக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்பாட். அண்ட் ரூட்டும் சூப்பராக இருந்ததுங்க. சின்ன சின்ன சந்து மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு டவுட்டாக இருந்தது ஆக்சுவலி இதுதான் நம்ம போகிற ரூட்டான்ட்டு. ஏன்னா ஆக்சுவலாக மெயின் ஹைவே இது. ஏன்னா எல்லாருமே ஊட்டி கொடைக்கானல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பாட்டுக்கு ரோட் நல்லா இருக்கணும்ல, நல்லா பெருசாக அவங்க போட்டு வச்சுருக்கணும். பட் ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல. அங்கங்கே சின்ன சின்ன ஆஃப் ரோட்ஸ் வந்தது. ஸோ மேபி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரோடு இந்த ட்ரிப்பில். பட் நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் லக்கேஜில் இருக்கோம் நாங்கள். டேங்க் பேக்கு, டெயில் பேக் அண்ட் டாப் பாக்ஸ். ஸோ 3 விஷயம் நம்ம கூட இருக்குது பைக்கில். அப்படியே சைடில் சன்செட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் கொஞ்சம் லைட்டாக ஹரி பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோன்ற ரூம் புக் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து ரூம் புக் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஏன்னா எங்கே இருக்க போகிறோம் இன்றைக்கி நைட்டு நாங்கள் சரியாக தெரியாததுனால அங்கே போய் பார்த்துக்கலான்னு விட்டோம். ஸோ வெளிச்சத்தில் போனாவது அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். டார்க்கில் போனோன்னா சுற்றி எப்படி லொக்கேஷன் இருக்குது, பின்னாடி மவுண்டன்ஸ் இருக்கா, சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஸோ நல்லா கிளம்பிட்டு இருந்தோம். ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ ஷிம்லா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதே மாதிரி வந்து டல்ஹவுசி. ஸோ ஷிம்லா வந்து ரொம்ப க்ரௌடட், டூரிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. டல்ஹவுசி லெஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், பட் சேம் வெதர், சேம் கிளைமேட், எல்லாமே சேம் தான் ஆஸ் ஷிம்லா. உங்களுக்கு க்ரௌடு செட் ஆகுதுன்னா நீங்கள் டல்ஹவுசி ப்ரிஃபர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறையா பிளேசஸ். ஸோ நானும் வந்து இந்த ரூட்டை வழியாக தான் நான் வந்து இப்போ ஸ்ரீநகர் போக போகிறேன். ஸோ ஜென்ரலாக நீங்கள் எல்லோரும் சண்டிகர்லேருந்து போனீங்கன்னா உங்கள் ரூட்டு வேறு. மேப்பில் போட்டிங்கன்னா இப்போ நான் வர ரூட்டு வராது. ஸோ நாங்கள் டல்ஹவுசி வழியாக ஹிஸ்டார் போயிட்டு அங்கேருந்து அனந்த்நாக் வழியாக ஸ்ரீநகர் ஜாயின் பண்ணுறோம். ஸோ ரூட் மேப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். ஸோ இந்த டேயோட ரூட் மேப் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸ் எங்கெங்கெல்லாம் போகிறேன்றது அந்த ரூட் மேப் வந்து அந்தந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கைஸ் எங்களோட ரூமுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் டல்ஹவுசியில் இருக்கிற ஸ்டே. ஸோ டல்ஹவுசின்றது கனடாலையும் ஏதோ ஒரு ஊர் இருக்குது போல். கூகுளில் அடித்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போச்சு. அண்ட் இந்த பிளேஸில் நாங்கள் எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒரு 7:30 மணிக்கு இங்கே வந்தோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் மினி சுவிட்சர்லாண்ட் ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கான். நாங்கள் எங்கள் சென்னையில் சேஃப் எக்ஸ்பிரஸில் பேக் பண்ணும்போதே அங்கே இருக்கிற ஹெல்ப் பண்ணுற பசங்க, அங்கே வேலை செய்கிற பசங்க, பேக்கிங் பண்ணுற பசங்களே சொன்னாங்க, நானும் இமாச்சல் டல்ஹவுசி கிட்டே தான் இருக்கேன், இந்த பிளேஸ் போன்னு சொல்லி கூகுளில் காமிச்சா அந்த பையன். ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் வந்து நாளைக்கு நாங்கள் போக போகிறோமா
என்னன்றது காலையில் ஏஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் இல்லை. எழுப்பி விட்டோடனே தலை ஏஞ்சிடாரு சீக்கிரமாக. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பிளேஸை செக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஒரு ட்ரோன் ஷாட் ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ 1000 ஆச்சு இந்த ரூமுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டின்னு போட்டு கடைசியில் 1200 சொல்லுவான்னு நினைக்கிறேன் கிளம்பும்போது. ஏன்னா 1000 இதுக்கு இந்த ரூம் கிடச்சது வந்து பெரிய விஷயம். பட் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தோன்னா அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ஆன் ஸ்பாட் வந்ததுனால சரின்னு டக்குன்னு பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. நாளைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கில்லரில் ஸ்டே பண்ண போகிறோம். கில்லருன்றது வந்து ஒரு ஊர், ஒரு சின்ன டவுன் தான் அது. பட் அந்த டவுன் போகிறதுக்கு சச் பாஸ்ன்ற ஒரு இதை ஏறி இறங்குவோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆஃப் ரோடாக தான் இருக்குது. சச் பாஸ் இப்போ தான் கீழே இறங்கிட்டு இருக்கோம்.